அடுத்து பாட வருகிறார் நிறைவு கவிஞர். நமக்கெல்லாம் நல்ல உரிமை நாயகம், தமிழுக்கு இவரோடு பெருமை நாயகம், தமிழாசிரியர் படைக்கு தலைமை நாயகம், தமிழிலக்கிய பேரவையின் செயலர் நாயகம். தமிழுக்கு இவரோடு பெருமை நாயகம், தமிழாசிரியர் படைக்கு தலைமை நாயகம், தமிழிலக்கிய பேரவையின் செயலர் நாயகம். மனத்தின்மையால் இவர் சிறக்கும் நாயகம், நல்லதையே நினைக்கும் நன்மை நாயகம், உறங்காத உழைப்பால் உயர்ந்த நாயகம், மொத்தத்தில் இவரோ அருமை நாயகம். ஆம், இவர் பெயர் அருமை நாயகம். கடல் புகுந்து நீர் குடித்து உடல் பருத்த கருமேகம் மணல் விரியும் தாடை மீது மழை நீரை பொழிவது போல். கடல் புகுந்து நீர் குடித்து உடல் பருத்த கருமேகம் மணல் விரியும் தாடை மீது மழை நீரை பொழிவது போல் அடல் மிகுந்த சொல்லெடுத்து ஆர்ப்பரித்து கவி தொடுத்து பாரதி ஒரு குழந்தை கவி என்று பாட்டு பாட வருகின்றார். வாருங்கள் அருமை நாயகம், தாருங்கள் உங்கள் கவிதை நாயகம். பாரதி ஒரு குழந்தை கவி என்று கவி பாட வந்த என்னை தலைவன் என்றார், நாயகம் என்றார். எத்தனை எத்தனை மிக்க மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. பச்சை தமிழன் என பெயரெடுத்த, பச்சை தமிழன் என்று பெயரெடுத்த காமராசர் பெயர் கொண்ட கல்லூரியில் மரபையும் பண்பாட்டையும் காக்கும், கல்லூரியில் மரபையும் பண்பாட்டையும் காக்கும் தமிழண்டா நிகழ்வு அமைவது சாலவும் பொருந்தும். இவர் குரல் கேட்காத நாளும் இல்லை, இவர் குரல் கேட்காத காதும் இல்லை, இவர் குரல் ஒழிக்காத தெருவும் இல்லை. தன்னுடைய சீரிய குரலால் சிறந்த செயலால் நமக்கெல்லாம் மிகவும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய இந்த தமிழண்டா என்கின்ற அமைப்பினை நிலைநிறுத்தி பல கலை நிகழ்ச்சிகளை வழிநடத்தி செல்லக்கூடிய உலகின் உயிர் என பெயர் கொண்ட ஜெகஜீவன் அவர்களே, உங்களுக்கு வணக்கம். மனிதனுக்கு உயிர் மூச்சாய் விளங்கும், மனிதனுக்கு உயிர் மூச்சாய் விளங்கும் பண்பாட்டை திரைப்படமாக தந்த உயர்ந்த மனிதர் ஜோதிமணி ஐயா அவர்களே, உங்களுக்கும் வணக்கம். எண்ணில் அடங்கா இலக்கிய பொழிவும், எண்ணில் அடங்கா இலக்கிய பொழிவும் எண்ணத்தில் எங்கும் உயர்ந்த செழுமையும் கொண்ட தமிழ் ஐயர். அவர் சொன்னாங்க, உயர்ந்தவர்கள் ஐயர் என்று அழைக்கப்படுவார்கள். தமிழ் ஐயர், சமயக் கலைஞர் சங்கரலிங்கனார். எல்லாரும் கொஞ்சம் புருவத்தை உயர்த்துவது உணர்கின்றேன், ஐயாவும் கூட. இவர் சமயக் கலைஞர். தொய்ந்து போனாருக்கு எல்லாம், யாரெல்லாம் தொய்ந்து போனார்களோ, தொய்ந்து போனோருக்கு எல்லாம் செவிக்கு உணவு வழங்கும் சமையல் கலைஞர் இவர் சங்கரலிங்கனார். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி, எங்களை எப்பொழுதும் சோர்வில் இருந்து நீக்கி தமிழ் இலக்கிய பேரவையை 26 ஆண்டுகள் கடந்து நடத்துவதற்கு ஒரு ஊக்கம் ஊட்டி அவ்வாறு செயல்படக்கூடிய சங்கரலிங்கனார் ஐயா அவர்கள், வணக்கம், வாழ்த்துக்கள். இவர் கருமை படியாத உள்ளமும், கருமை படியாத உள்ளமும், புதுமை படியும் உரையும் கொண்டவர். அதனால் அவர் இங்கே தலைமை கவிஞர், எங்களை எல்லாம் தலை நிமிரச் செய்யும் கவிஞர். வணக்கம், வாழ்த்துக்கள். தலைப்பு பாரதிய பாடிய பாரதி என்று இந்த கவியரங்கத்திற்கு தலைப்பு சூட்டியிருந்தோம். பாரெங்கும் ஆடிய பழங்கியரை பதறச் செய்திட பாடியவன் பாரதி. பாரெங்கும் ஆடிய பழங்கியரை பதறச் செய்திட பாடியவன் பாரதி. இலக்கு இன்றி இலக்கியங்கள் வழக்கில்
இலக்கு எதுவும் இன்றி இலக்கியங்கள் வழக்கில் இருந்த அந்த காலத்தை மாற்றி இலக்கு வைத்தாய், இலக்கிய இயக்கம் கண்டாய் பாரதி. நீ இலக்கு வைத்தால் இலக்கிய இயக்கம் கண்டாய் பாரதி. எரிமலை குழம்பு குளிர்ந்த எட்டயபுரத்தில் பிறந்த கவி எரிமலை குழந்தை. எரிமலை குழம்பு குளிர்ந்த எட்டயபுர கரிசல் மண்ணில் பிறந்த கவி எரிமலை குழம்பு நீ. திரையில் நடிப்பவர், திரைப்படங்களில் நடிப்பவர், தங்கள் அடையாளம் காட்ட அடையாளம் மறைக்க கட்டுவார் தலைப்பாகை, ஒட்டுவார் முறுக்கு மீசை. திரையில் நடிப்பவர் அடையாளம் மறைக்க கட்டுவார் தலைப்பாகை, ஒட்டுவார் முறுக்கு மீசை. உனக்கோ மீசையும் தலைப்பாகையுமே அடையாளமாகி போனது. உனக்கோ மீசையும் பாகையுமே அடையாளமாகி போனது. மீசை இல்லா, மீசை மீது ஆசை இல்லா, மீசை இல்லா, மீசை மீது ஆசை இல்லா குலத்தில் பிறந்தும் உலகையே உன் மீது ஆசை வைக்க வைத்தாய். உலகையே உன் மீசை மீது ஆசை வைக்க வைத்தாய். நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம், ஆனா அந்த முறுக்கு மீசை அமைய மாட்டேங்குது. பூ மீது ஆசை இல்லா பூவையர் உலகில் உண்டு. பூ மீது ஆசை இல்லா பூவையர் உலகில் உண்டு. பூ போன்ற மழலை மீது, பூ போன்ற மழலை மீது பற்றில்லா பூவுலகில் உண்டோ? பூ போன்ற மழலை மீது பற்றில்லா பூ உலகில் உண்டோ? இல்லை, இல்லவே. மழலை என்றால் மனங்கவர் தெய்வங்கள், மழலை என்றால் மனங்கவர் தெய்வங்கள். தெய்வங்களையும் மழலையாக்கிய பிள்ளை தமிழ் இலக்கியம் தமிழுக்கே உண்டு. தெய்வங்களையும் மழலையாக்கிய பிள்ளை தமிழ் இலக்கியம் தமிழுக்கே உண்டு. இன்று குழந்தை கவிஞர் என்று இலக்கிய உலகில் பலர் உண்டு. இன்று குழந்தை கவிஞர் என்று இலக்கிய உலகில் உண்டு பலர். ஆனால் முன்னாளில் முதல் நாளில் குழந்தைக்காக கவிதை படித்த, கவிதை படைத்த, குழந்தைக்காக கவிதை படைத்த, கவிதை படித்த குழந்தை கவி நீயே முதல் குழந்தை கவி. கற்பனையும் கதைகளும் நிகழ்வாடிய, கற்பனைகளும் கவிதைகளும் கதைகளும் கற்பனைகளும் நிகழ்வாடிய காலத்தே நிகழ்காலத்தை கவிதையாக்கிய குழந்தை கவி பாரதி. ஏனென்றால் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், முற்காலமும் நமக்கு குழந்தைகள் சார்ந்தது. ஒற்றுமை விதையை மரமாக்க வேற்றுமை கலைகள் போக்கிட, ஒற்றுமை விதையை மரமாக்க வேற்றுமை கலைகள் போக்கிட சாதிகள் இல்லையடி பாப்பா என்றவன் பாரதி, குழந்தை கவிஞன் பாரதி. பாதகம் செய்வார் கண்டால் பயம் கொள்ளாமல், பாதகம் செய்வாரை கண்டால் பயங்கள் கொள்ளாமல் மோதி மிதித்திட, மோதி மிதித்திட, காரி உமிழ்த்திட கற்றுக் கொடுத்தவன் பாரதி. நாட்டையும் மொழியையும் போற்றிட பாட்டை தீட்டியவன் பாரதி. அன்பு உடையோரே மேலோர், அன்பு உடையோரே மேலோர், கீழோர் மற்றோர் என்று அன்பினை 5 வயது குழந்தைக்கு கூட கற்றுக் கொடுத்தவன் பாரதி. கொஞ்சும் தமிழில் இவர் போல் குழந்தையை கொஞ்சிய கவிஞர் உலகில் எவர் உண்டு? கொஞ்சும் தமிழில் இவர் போல் குழந்தையை கொஞ்சிய கவிஞர் உலகில் எவர் உண்டு? வஞ்சனையற்ற குழந்தையை தமிழால் வார்த்தெடுத்தார், வஞ்சனையற்ற குழந்தைகளை தமிழால் வார்த்தெடுத்தார், வார்த்தைகளால் போர் கொடுத்தார். தமிழ் சொல் கொண்டு குழந்தைகளை செல்வ களஞ்சியமாக கண்டார். தமிழ் சொல் கொண்டு குழந்தைகளை செல்வ களஞ்சியமாக கண்டார். சின்னஞ்சிறு கிளியாக கண்டார். களி தீர்க்க வந்த மகவாய் கண்டார். ஆண் மகனுக்காக அகிலமும் ஆவல் கொள்ள, ஆண் குழந்தைகளுக்காக அகிலமும் ஆவல் கொள்ள
பெண் குழந்தை அவன் படைக்க கவி சமைத்தான். பெண் குழந்தை அவன் படைக்க கவி சமைத்தான். வீட்டுக்குள்ளே பூட்டி கிடந்த பெண்ணை, பெண் குழந்தையை ஓடி விளையாட வீதிக்கு வர சொன்னான். ஆண் குழந்தையை அழைக்கவில்லை. வீட்டுக்குள்ளே பூட்டி கிடந்த பெண்ணை ஓடி விளையாட வீதிக்கு வர சொன்னவன் பாரதி. சிந்தைக்குள் கண்டல் வைத்த விந்தை மனிதன் மாய்ந்தார் என்று பெண் விடுதலைக்காய் கும்மி கொட்டியவன் பாரதி. ஒளிபடைத்த கண்ணினாயை, சுட்டும் விழிச்சுடரை, நடமாடும் தெய்வத்தை வார்த்தைகளால் நடனமாட விட்டவன் குழந்தை கவி பாரதி. அச்சம் எனும் அவலத்தால் அடிமைப்பட்டோம், அச்சம் எனும் அவலத்தால் அடிமைப்பட்டோம். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று அச்சம் தவிர என்று ஆத்திச்சூடியிலும் பாடினார். பிள்ளை கனியமுதே கண்ணம்மா கழிதீர்த்த அந்த குழந்தையை கவி அமுதாக்கியவர். பேசும் பொன் ஓவியத்தை சொல் ஓவியம் ஆக்கியவர். பேசும் பொன் ஓவியத்தை சொல் ஓவியம் ஆக்கியவர். குழந்தை நடையழகை தமிழ் நடையால் பாவாக்கினார். குழந்தை நடையழகை தமிழ் நடையால் பாவாக்கினார். செய்து கொண்ட தாய் தந்தை தூய அன்பை, முத்தத்தை, அணிகளை தமிழ் சொல்லில் அள்ளி முடித்தவன். செய்து கொண்ட தாய் தந்தையரின் தூய அன்பை, முத்தத்தை, அணிகளை தமிழ் சொல்லில் அள்ளி முடித்தவன் பாரதி. கள்ளுண்ட பைத்தியம் உன் முத்தத்திலே, குழந்தையின் முத்தத்திலே, கள்ளுண்ட பைத்தியம் உன் முத்தத்திலே, முள் போன்ற சினத்தையும் முல்லை பூ போன்ற சிரிப்பு மாற்றிவிடுமே என்றான். முள் போன்ற சினத்தையும் முல்லை சிரிப்பு மாற்றிவிடுமே என்றான். 1000 அணிகளாயினும் கழுத்தில், 1000 அணிகளாயினும் மார்பில் சாய்ந்த அழகுந்த அணி மலரையே என்று முழங்கினான். 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பதால் குழந்தைகளுக்கு அறநெறி காட்டியவர். நம்மை எல்லாம் அறநெறியில் தீட்டியவர். வேற்றுமை இல்லை, ஏற்றம் இல்லை, தாழ்வு இல்லை, மலரையர் தம் மனதிலே. வேற்றுமை இல்லை, ஏற்ற தாழ்வு இல்லை, மலரையர் தம் மனதிலே. கள்ளம் கபடம் இல்லை என்பதாலே கவலைகள் ஏதுமில்லை அவர்கள் வாழ்வினிலே. கள்ளம் கபடமில்லை என்பதனாலே கவலைகள் ஏதுமில்லை அவர்கள் வாழ்வினிலே. குழந்தை உள்ளம் கொள்வோம், குவளையும் வாழ வளம் வருவோம். குழந்தை உள்ளம் பெறுவோம் கொள்வோம், குவளையும் வாழ வளம் வருவோம். மாறி மாறி பாரதி வாழ்க, பாரதிர பாடிய பாரதி வாழ்க, குழந்தை கவி வாழ்க, தமிழ் பண்பாட்டை போற்றும் தமிழண்டா சீராளர் செயலாளர் யாவரும் வாழ்க வாழ்க என்று கூறி என் கவிவுரையை, குழந்தை கவிவுரையை